இது ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துல எல்லா வீடுகளுக்கும் தினமும் பால் கொண்டு வருகிறான் ஒரு பால்காரன். அவனுடைய பெயர் சோமு. இன்னைக்கு பால் வேண்டாப்பா. ஏன்க்கா என்னாச்சு? நீ பாலில் உள்ள தண்ணியெல்லாம் ஊத்துனா எப்படிப்பா வாங்குறது? சோமு கவலையோடு அடுத்த வீட்டுக்கு பால் கொண்டு செல்கிறான். அம்மா பால், சீக்கிரம் வாங்க. சோமு கவலையோடு வீட்டுக்கு சென்றான். என்னங்க நீங்க சீக்கிரமா வந்திருக்கீங்க? எல்லா பாலும் வித்துட்டீங்களா? இல்ல ரேகா, பால் நிறைய மிச்சம் இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க டெய்லி இப்படி கொண்டு வந்தா நம்ம கடன்கள் எல்லாம் எப்படி அடைக்கிறது? அன்னைக்கு ராத்திரி சோமு எப்படி பணக்காரன் ஆகலாம்னு யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் காலையில சோமு கடைக்கு பால் கொடுக்கறதுக்காக செல்கிறான். அப்போது சோமுவோட நண்பன் கணேஷ் அங்கே இருந்தான். டேய் கணேஷ், நீ வெளிநாட்டுல இருந்து எப்போ வந்த? சொல்லவே இல்ல, பாத்தியா? உட்காரு சோமு. இன்னைக்கு காலையில் தான் ஊருக்கு வந்தேன். உன் பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அது ஏன்டா கேக்குற? வட்டிக்கு கூட காசு கட்ட முடியலடா. அப்படி இருக்கு என் வியாபாரம். சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்டா. அதுக்கு ஒரு வழி சொல்லு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை செஞ்சால் நீயும் நல்லா காசு பார்க்கலாம். அப்படி என்ன ஐடியாடா? சொல்லு சொல்லு. கணேஷ் ஒரு கெமிக்கல் மருந்தை சோமு கிட்ட கொடுத்தான். அந்த கெமிக்கல் மருந்து பத்தி சோமு தன்னோட மனைவி கிட்ட சொல்றான். இங்க பாரு ரேகா, இந்த மருந்து பால்ல ஊத்துனா பால் நல்ல கட்டியாவும் ருசியாவும் மாறும். நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சீக்கிரமாவே பணக்காரன் ஆயிடலாம். அன்னைக்கு காலையில சோமு அந்த கெமிக்கல் மருந்தை பால்ல கலக்குறான். சோமு அந்த பால் எடுத்துக்கொண்டு கடைக்கு செல்கிறான். அண்ணா, நான் புது மாடு வாங்கியிருக்கேன். பால் எத்தனை லிட்டர் வேணாலும் கேளுங்க, நான் கொண்டு தரேன். சரிங்களாண்ணா? சரி தம்பி. கொஞ்ச நாள்லே அந்த ஊர்ல பால் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. வந்தேண்டா பாலுக்காரன், அடடா இந்த ஃபேமஸான பாலை பத்தி. அக்கா, பால் பால், வாங்க வாங்க. ஏன் சோமு இவ்வளோ லேட்டு? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன்னு தெரியுமா? அக்கா, இப்போ என் பால் ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. 3 வீட்டுக்கு பால் கொடுக்கும் போதே ஒரு கேன் காலி ஆயிடுச்சு. மறுபடி வீட்டுக்கு போய் ஒரு கேன் பால் எடுத்துட்டு வரேன். சரி தம்பி, எனக்கு 3 லிட்டர் பால் கொடு. மேடம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை. இந்த கொடூரமான செயலை அவன் தொடர்ந்து செய்கிறான். இப்படியே குறுகிய காலத்தில் அவன் பணக்காரனாகிறான். சோமு விற்கும் பாலை மக்கள் அதிகம் விரும்புகின்றனர். இப்பெல்லாம் சோமு கொண்டு வர பால் ரொம்ப ருசியா இருக்கு. ஊர்ல எல்லாரும் சோமு விற்கும் பாலை பத்தி தான் பேசுறாங்க. ருக்கு, நேற்றுக்கு நான் சோமு கிட்ட இருந்து பால் வாங்கினேன். அந்த பாலில் பாயசம் வச்ச நல்லா ருசியாக இருந்து என் பிள்ளைங்க நல்லா குடிச்சாங்க. சோமுக்கு பணத்தின் மேல் உள்ள ஆசை கூடிக்கொண்டே வருகிறது. ஆனால் கொடிய நோய்கள் மக்களுக்கு வர ஆரம்பிக்கிறது. மச்சான், நேற்றுக்கு ராத்திரி ஒரே வயிற்று வலிடா. ஆமாடா, கொஞ்ச நாளா என் குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கு. என்ன மர்மமோ? ஐயா, ஊர்ல எல்லாரும் நோயினால கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன ஐயா வழி? குலசாமிக்கு பொங்கல் போடலாமா? அடியே, நம்ம கமலக்கா கதை கேட்டியா? அவங்க பொண்ணு ஊர்ல வந்து 2 நாள் தான் ஆச்சு. ஹாஸ்பிட்டல் வீடுமா அலைஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனையோ? லட்சுமி அம்மா வீட்டுக்கு அவங்க தம்பி செல்லதுரை வராங்க. அவர் ஒரு காவல் அதிகாரி. அக்கா, வாடா தம்பி வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படி இருக்க? அது ஏன்டா கேக்குற? ஒரே வயிற்று வலி. சரி, நீ உட்காரு. சரி கண்ணா, டீ குடி. என்னன்னு தெரியல, ஊர்ல எல்லாரும் நோயினால அவஸ்தைப்படுறாங்க. என்ன டீ டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்னடா, டீ நல்லா இருக்கா? இப்பெல்லாம் பால்காரன் கொண்டு வர பால்ல டீ போட்டா ரொம்ப ருசியா இருக்கு. ஓஹோ, இது அவன் வேலை போல. எப்படியாவது கண்டுபிடிக்கணும். சோமுவின் திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்க செல்லதுரை செல்கிறான். அப்போது சோமு கெமிக்கல் மருந்தை கலக்கிறான். சோமு வீட்டில் பார்த்ததை செல்லதுரை மக்களிடம் சொல்கிறான். அதன் பிறகு பேராசைப்பட்ட சோமுவுக்கு ஜெயில் தண்டனை கிடைத்தது.